அண்ணன் வர நேரம் ஆகுமா மைனி? இல்ல ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்போ வருவாரு வாணி. என்ன அவசரம், இரு சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல மைனி, நீங்க காப்பி போட்டு தந்து குடிச்சாச்சுல்ல? பரவங்க அண்ணன் என்னதான் திட்டுவார், தங்கச்சி வந்தா சாப்பாடு கொடுக்காம விட்டேன்னு. அத்தை இப்பதானே வந்திருக்கீங்க, என்ன அவசரம்? பரவ போலாம். இல்ல சரணு, ஹரிசுக்கு ஸ்கூலே போகணும்ல, அதான் போகணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கெல்லாம் போறியா ஹரிசு? போறேன் சிவா அண்ணா. சிவா அண்ணா, நான் அத்தான்னு கூப்பிடல. நான் என்ன பொம்பளையாம்மா அத்தான்னு கூப்பிட? அப்ப மச்சான்னு கூப்பிடல. ஆமா போமா. சரி அத்தை, அவன் அண்ணனே கூப்பிடட்டும். அவன் வேற சின்ன பையனா இருக்கான், எங்களை மச்சான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். சின்ன பையனா? நான் 10ஆம் கிளாஸ் படிக்கேன். ஓ அப்ப நீ பெரிய பையனா? எங்களுக்கு தான் தெரியல. அத்தே, சௌமியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, என்ன சொன்னாங்க? அக்கா கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அப்ப ராணியத்தை முடிவு பண்ணியாச்சா? அக்கா இப்போ ஒத்த கால நிக்க, அந்த பையில தான் கட்டி விடுக்கணும்னு. அவ என்னைக்கு 2 காலோட நின்றுக்கா. ஏம்மா நீ கொஞ்சம் திருவாய முடிட்டுருமா. ஆமா, எல்லாம் ஏன்ட்டே வாங்க. ஏன்தே, உனக்காவது ராணியத்தை எடுத்து சொல்லலாம்ல. ஏ சிவா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அத்தை கேட்கவே மாட்டீங்க. நான் வேணா பெரிய மட்டும் பேசவா? ஆமா, இவன் பெரிய மனுஷன், போலாந்தால. என்ன வாணிமா, எப்போ வந்த? கொஞ்சம் முன்னாடி தானே வந்தேன். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா? என்ன மருமோனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு மெதுவா போனா போதும். இல்ல அண்ணே, ஹரிச ஸ்கூலுக்கு விடணும்ல, இன்னைக்கு போய் கிளம்பணும், அதனால போறேன். உங்களை பாத்துட்டு போலாம் தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். என்ன வாணி, வந்தோன்னு போற? ஆமா, இவ இங்க வந்து அவங்க அக்கா வீட்டுல ஒரு நாள் தங்கினா, இங்க வந்தோன்னா போவா. அப்படி இல்ல மைனி, அங்க ஒரு அவசரம்ல வந்தேன். அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுல தங்கிட்டு தான் மைனி போவேன். யார் உங்க அக்கா விட்டாதானே தங்குவ? ஆமா, இவளுக்கு அவளை பத்தி பேசுறேன்னா உறக்கமும் வராது, சாப்பாடு இறங்காது. ஆமா, இறங்கல எனக்கு. உனக்கு அடுக்கலையில ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. இந்த மனுஷன்னு தொங்கச்சி பேர சொன்னாலே என்கிட்டதான் யாரி அடிப்பாரு. எந்தாலையும் போங்க, எனக்கு என்ன. சரி நீ போய் வேலையை பாரு போ. எனக்கு தெரியும். சும்மா இருங்க அண்ணே. ஹரிஸ் இல்லாதது போர் அடிக்கல. ஆமா, சித்தி வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஆமா, நீ இன்னே காலேஜ் போகலையாட்டி? நான் கட்டை அடிச்சாச்சு. நீ என்னகிட்ட ஒழுங்கா காலேஜுக்கு போயிருக்க? பாதி நாள் வீட்டுலதான் கிடக்க. நான் கிடக்கிறது உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன நோண்டியதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல உன் வாழ்க்கையை பாரு. தண்டச்சோறு இவையெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எப்படி 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 நான் தண்டச்சோரா? மேடம் என்ன ஐஏஎஸ் உத்தியோகத்துல இருக்கீங்களா? நான் படிச்சு முடிச்சுட்டு தானே இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கவங்க பேர் தான் தண்டச்சோறு. இல்லாம படிக்கவங்களை யாரும் தண்டச்சோறுன்னு சொல்ல மாட்டாவ. சௌமியா சௌமியா, தண்டச்சோறு தின்னுட்டு இருக்க சௌமியா. சந்தியா சந்தியா, காலேஜுக்கு போவாத சந்தியா, படிக்காத கூமுட்ட தற்குறி சந்தியா. அமுக்கு நீ சௌமியா, குசும்பி சௌமியா. எட்டி வேண்டாம், என்ன அமுக்கு நீ சொல்லாத. பிறகு நீ ஊத்தனாரி நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன். நீ சொல்லி பாரு, மண்டே அடிச்சு பொழந்துருவேன். ஆமா, நீ மண்டே அடிச்சு பொழக்க வர எங்க கை என்ன பூவா பறிச்சிட்டு இருக்கோம். சௌமியா பேசாம இரு. பேச வேண்டி என்னடி செய்வ? தலையில இருந்து கையெடுட்டி. நீ எடுட்டி முதல்ல. ஒன்னு அந்த சிவாத்தான் கல்யாணமே பண்ண மாட்டா, நீ அந்த கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிட்டு நாசமா போவ. அப்படி சொல்லாதடி. இத்தனை வயசாகி உங்களுக்கு அடி குறையுதாட்டி? இந்த வாரம் வந்து உங்க ரெண்டு போட்டாதான் சரியும். எடி எரும மாடல, யாருக்கு இந்த வயசாச்சு எதுக்கிட்டு இப்படி அடி வச்சு ஜாவதிய? காலேஜ் போகாம வீட்டுல நடந்து அடி வச்சிடடாக்கா. நீ எப்பவுமே என்னையே பேசுவோம், மூத்த போல ஒண்ணுமே சொல்லிடாத. உங்க 2 பேரும் சேர்த்தாண்டி சொல்லி, உங்களால எனக்கு என்னையுமே தலைவலி தீராது. இருக்காள் 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு வேலை செய்யலுவலா வீட்டுல? நான் காலேஜ் போறேன், உன் மூத்தம்மா வீட்டுல இருக்கல, அவளை வேலை செய்ய சொல்லு. உன் மோளை கல்யாணம் பண்ணி எடுக்க மாப்பிள்ள வர பார்த்து வச்சிருக்க, உன் மோளுக்கு எந்த வேலையும் சொல்லி கொடுக்கண்டாமா? அம்மா பெரிய மனுஷி, அதெல்லாம் நான் பாத்துடுவேன். தொப்பி தொப்பி போட்டி தொப்பி மண்டை. ஏம்மா தாயே, 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் தோட்டத்துக்கு போங்க, அப்பா நிப்பாரு. அவர்கிட்ட 2 கீரை வெட்டி வாங்கிட்டாங்க. அவளை போக சொல்லுமா, அவதானே வீட்டுல அடக்கா. அவ என்ன காட்டுலயே கிடக்கா, நீ அவளை போக சொல்லுமா. நீங்க இப்படி சொல்லுங்க தெரியும், அதான் உங்க 2 பேருமே போக சொன்னேன். இப்ப நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போலேன்னு என் துறப்பு எடுத்துட்டு வந்து சாத்தி போடுவேன். என்ன சந்தியா சௌமியா வராங்க, தோட்டத்துக்கு போயிட்டு வரவளா இருக்கும். போ நீ போய் சௌமியாட்ட பேசு. உங்க ஆத்தா வையும் ஆட்டுக்குட்டி வையும் சொல்லதுக்கா.
நீ ஒருத்தன் போய் பேசிடே போடே. அவள்கிட்ட பேசினாலே எனக்கு கோவம் வருது. எல்லாரும் கல்யாணம் பண்ண பிறகுதான் பொண்டாட்டி பேசுறது கோவம் வரும். உனக்கு இப்பமே கோவம் வருதா? இல்ல எங்க அம்மா பேசுவா, எங்க அம்மா பேசுவான்னு சொல்லுவா. சரிடே நீ போ போய் பேசு. சரி பாப்போம். சௌமியா எங்க போயிட்டு வர? இல்ல ஒரு கடை திறப்புலாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் போய் திறந்து வச்சுட்டு வரோம். காமெடியா? ஆமா காமெடி தான். சரி நான் சௌமியாட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எம்மா தாயே கொஞ்சம் அந்த சைடு போவியா? போக மாட்டேன். என் தம்பி தனியா நிக்கான், போய் கம்பெனி கொடுமா. அவன் கூட போய் பேசினா நான் தான் கிறுக்கியா ஓடணும். அவன் லூசு பையன் போல பேசுவான். ஏ சந்தியா இங்க வா. போறான் இல்லே. சந்தியா இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? என்ன சொல்லணும்? நீ தானே பேசணும் வான்னு கூப்பிட்ட. ஒரு நாகரிகமே தெரியாதவனி. அவன் தான் அவள்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான்ல, நீ தான் நந்தி மாதிரி அல்ல இருக்க, அதான் கூப்பிட்டேன். ஓ நீ உன் அண்ணனுக்கு புரோக்கர் வேலை பாக்குதியா? நான்லாம் அப்படி இல்லை, நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்பேன் பாத்துக்கா. ஆமா நீ பால்வாடி போற பிள்ளை பத்தியா, அதான் அப்படிதான் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ. நீ காலேஜ் படிக்க பொண்ணு மாதிரி மெச்சூரிட்டியாவா பேசுக? வெளிநாட்டுல இருந்த அந்த பில்டப்பா காட்டிட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் காட்ட மாட்டேன்பா, நான்லாம் சாதாரணமா தான் இருப்பேன். சரி சரணு, அவள் என்ன பேசுவன்னு கேப்போம். ஐயே அடுத்தவங்க பேசுறது ஒட்டு கேப்பியா? கேட்டு பாரு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு தெரியுமா? இதுக்குதான் ஒன்னா பால்வாடி போற பிள்ளைன்னு சொன்னேன். சௌமியா என்ன முடிவு பண்ணிருக்க? முடிவா? என்னது? அப்படியே ஒண்ணுமே தெரியாத போல கேட்க எனக்கு அப்படியே கோவமா வருது சௌமியா. என்ன பண்ணதுக்கு? நீ அத்தை கிட்ட சொல்லணும் எனக்கு அவனை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லன்னு. நான் சொன்னேன், அவன் என்ன போட்டு அடிக்கா. அப்ப நீ முடிவு பண்ணிட்டியா அவனே கல்யாணம் பண்ணலான்னு? அப்படியெல்லாம் இல்ல அத்தான். அப்ப இது நீயே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. சரி சொல்லுங்க. நான் அத்தைகிட்ட வந்து பேசவா? அம்மா சம்மதிக்க மாட்டா. அப்ப வேற வழியே இல்ல, நீ என் கூட வந்துரு. ஓடி போகவா? அப்ப என்ன பண்ண சொல்லு. எங்க அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க, உங்க அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுக்காக அத்தான் எப்படி அவங்களெல்லாம் கேவலப்படுத்தி நம்மளால ஓடி போக முடியும்? இல்ல சரணு, ஓடி போலாமான்னு கேட்ட மாதிரி இருந்தில்ல. காத கலத்தி அங்க வச்சுட்டு தான் நிக்கல. அப்போ உனக்கு கேட்கலையா அவங்க சொன்னது? கேட்டு இருந்தாலும் கேட்காத போலே இருந்தேன். ரெண்டு பேரும் ஓடி போயிருவாங்களோ? போனா போட்டும். போனா போட்டுமா, அது எங்க குடும்பத்துல கேவலம். ஓ உங்க குடும்பத்துக்கு மட்டும் கேவலம், அப்ப எங்க குடும்பத்துக்கு ஒண்ணு இல்லையா? பெரிய கவரிமான் பரம்பரை. அந்த பரம்பரையில உள்ளவன் தான் நீயும், மறந்துடாத. நீ சொல்லு சௌமியா, இப்ப என்ன பண்ண? தெரியல. லாஸ்ட் தெரியலன்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு போற. அத்தான் கார்த்திக் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் உங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லட்டா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு? இது நல்ல ஐடியா தான், முதல்ல அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ நீ வீட்டுல போய் பேசி பாரு. அடுத்து நானும் சரணுமா ஒரு நாள் வந்து பேசி பார்ப்போம். அவரை பார்த்தா டீசெண்டா தான் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கிடுவாருன்னு தோணுது. ஆனா அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சௌமியா, அத்தைய சமாதானப்படுத்திக்கலாம். இப்போ என் குடும்பத்திலயும் உன் குடும்பத்திலயும் யாருக்கும் பிரச்சனை இல்ல. இப்போ உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவாங்க. போக போக எல்லாம் சேர்ந்து சரி பண்ணிடலாம். அத்தான் உங்களை நம்பிதான் நான் கார்த்திக்கிட்ட பேச போறேன், நீங்களும் பேசணும். இன்னைக்கு பேசி நான் நாளைக்கு கார்த்திகை போய் பாக்கு. அப்படியே நம்ம குடும்பத்துல ஒரு கலவரம் நடக்க போகுது. அத பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். குடும்பத்துல சண்டை வரும்போது இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொன்னது நீ ஒருத்தன் தான். சந்தியா பேசாம நம்ம ரெண்டு பேரும் இவங்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? எங்க அம்மா தலைய வெட்டி அந்த ரோட்ல வைப்பா. நீ சொல்லது பார்த்தா உங்க அம்மா ஒரு தாதா ரேஞ்சி சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா உண்மையிலே ஒரு லேடி தாதா தான். அத்தை எனக்கு தெரியும், அத்தை பாவம்னா. பாவமால பாவம். என்னெல்லாம் அடிக்க அடி. நீ காட்டுற வாய்க்கு ஒன்னெல்லாம் யாரு அடிக்க மாட்டா. நான் அப்படி ஒண்ணு வாய் காட்ட மாட்டேன், நான் நியாயமா தான் பேசுவேன். உன் நியாயத்துல தீய வைக்க. என்ன சந்தியா, என்ன உங்க வீட்டுல முருங்கைக்காய் சூப்பா? ஏன் உங்க வீட்டுல முருங்கைக்காவை சூப்பு தான் போடுவீங்களா? ஆமா வெளிநாட்டுல எல்லாம் சூப் வச்சு சாப்பிடுவோம். ஆமா, இவன் பெரிய வெளிநாட்டுக்காரன். இங்க கடந்து குளத்துல மீன் பிடிச்சு தின்னதெல்லாம் மறந்தா? அதெல்லாம் பழைய சரணு. இப்ப நாங்கெல்லாம் ஸ்பூன்ல தான் சாப்பிடுவோம். என் கையில என்ன குரு உனக்கு? கண்ட்ரி ப்ரூட். ஆமா இங்க இருக்காது, அப்படியே சீக்கிரம் வெளிநாட்டே கிளம்பிரு. நீ வந்து வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்தவன் பத்தியா, இங்க எல்லாம் உனக்கு செட் ஆகாது. உங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தா பிடிக்காது, இந்த ஊரை பார்த்தா பிடிக்காது. ஊரை எனக்கு பிடிக்கும், அதை விட ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்ன? சும்மா தமாசு. அது ஏன் சந்தியா, நான் உன்ன பிடிக்கும்னு சொன்ன என்ன அடிச்சிருவியா? இந்த முருங்கைக்காய் பிஞ்சு போற அளவுக்கு நான் உன்னை அடிப்பேன். ஏன் சந்தியா? உன்ன மாதிரி வெளிநாட்டுல இருந்துட்டு இங்க வந்து பீத்திட்டு இருக்கவனால என்ன பிடிக்காது. நான் சும்மா விளையாட்டு சொன்னேன் சந்தியா.
என்னது பிடிக்கும்னு சொன்னதா? நான் வெளிநாட்டுல இருந்தேன், இங்கெல்லாம் பிடிக்கான்னு சொன்னதெல்லாம் போய் எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். இவன் இப்ப என்ன சொல்ல வாரான்? கொஞ்ச நேரம் கூட இங்க இருந்தோன்னா நம்ம அம்மாண்டையே கழுவிறான். நம்ம அம்மா என்ன தூக்கி போட்டு அடிப்பா. ஏ சௌமியா போமா வா. ஏன் சந்தியா நேரம் ஆயிட்டா? ஆமா நேரம் ஆச்சு. ஓ, நீங்க இந்த முருங்கைக்காவும் கீரையும் கொண்டு வச்சாதான் அத்தை குழம்பு வச்சு கொடுக்குமோ? ஆமா ஆமா. ஆமா, அத்தை குழம்பு வைக்க நேரம் போக சொல்லியிருப்பாங்க. இவன் இன்னி சாயங்காலம் தான் இதை கொண்டு கொடுப்பா. உன்ன போல தீய சக்திகள்லாம் ரோட்ல நிக்கத கடந்து போக வேண்டாமா? பின்ன நீ அந்த குளத்தை நீந்தி அப்படி போக வேண்டியதானே, எதுக்கு ரோட்டு சைடு ஓட்டி போற? அது ஏன் விருப்பம், உனக்கு என்ன? ஏ சௌமியா, இவ உண்மையிலேயே உன் தங்கச்சி தானா? ஏன் சரணு? நீ எவ்வளவு அமைதியா இருக்க, இந்த குட்டி சாத்தம் எது கடந்து இப்படி அலறிட்டு கிடக்கு? அது உண்மையிலே குட்டி சாத்தான் தான் சரணு. கலாய்க்குதியா நீ? வாடி வா. சிவா தாண்ட நீ பேசுனதை போய் அம்மாட்ட சொல்லி விடுக்கேன். என்ன சந்தியா நொந்தியான்னு விடவே மாட்டேட்டி. கண்டிப்பா நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ஏ சந்தியா, அத்தைட்ட எல்லாம் சொல்லிடாத. ஏன் உங்களுக்கு என்ன, நான் சொல்லுவேன். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் இல்ல, நீ பால்வாடி பிள்ளைன்னு. அம்மாட்ட சொல்லுவேன், ஆயா கிட்ட சொல்லுவேன்னு. உன்னாலதானே என்ன எல்லாரும் நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. சரணு சும்மா இரு. இந்த குட்டி ஒரு லூசு, வீட்டுல போய் சொல்லி கொடுத்துரும். அது எனக்கு தெரியும் சௌமியா, இது ஒரு லூசு தான்னு. சரி சரி, அடுத்து நீங்க ரெண்டே சண்டை போடாதீங்க. சௌமியா, நான் சொன்னதுன்னா ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. வீட்டுல போனோன்னு அம்மா பார்த்துட்டு அப்படியே இருந்துடாத, கார்த்திக்கிட்ட பேசு. சரி அத்தான். சௌமியா, அத்தை சமாளிக்கலைன்னா அப்படியே ஓடி எங்க வீட்டுக்கு வந்துரு. வருவா வருவா, காலை உடச்சி விட்டுரும். அதையும் நான் பார்க்கணும். நீ பாரு பாரு இருந்து. ஏ சௌமியா வாரியா, நான் வீட்டுக்கு போறேன். சரி அத்தான், போயிட்டு வரேன். சரி, ஃபார்மாலிட்டிக்காவது போயிட்டாரு சரணுன்னு சொல்ல மாட்டியா சந்தியா? உன்கிட்ட சொல்லது எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு நாள் வரோம், வரும்போது பார்க்கலாம். வெட்டி வா. சரி சரணு, நம்ம கிளம்புவோமா? நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.